அந்த சூட்கேஸ் எடுத்துருவாங்க. நீங்க எடுத்துருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி கிஃப்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 90s கிட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற, உண்மையிலேயே இந்த கிஃப்ட் எனக்கு தானான்னு இந்த கிஃப்ட பார்த்ததும் அவங்களோட ஹஸ்பண்ட் செம்ம ஷாக் ஆயிட்டாரு. சுயபடங்களை எடுக்கவே விதி வீடுமா தீமா 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 தீமா. இவங்களோட ஆனிவர்சரி. ஸோ ஆனிவர்சரி அன்னைக்கு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இவங்களே கடைக்கு போயிட்டு சூப்பரா ஒரு PS5 வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை சூட்கேஸ்ல வச்சு ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸா கொடுத்திருக்காங்க. சூட்கேஸ்ல வச்சு கொடுக்கறேன்னா அப்போ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையோடயே தான் அவர் வந்து சூட்கேஸை திறக்கிறாரு. திறந்து பார்த்ததும் ஒரு சின்ன குழந்தையாவே மாறிட்டாருங்க. என்னது PS5 எனக்கா அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. பசங்க என்னதான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. குடும்பத்துக்காக, குழந்தைக்காக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பிடிச்ச விஷயங்களை அப்படியே விட்டுருவாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கூட இருக்கிற நம்ம தானே பார்த்து வாங்கி கொடுக்கணும். அப்படிதான் இவங்களோட ஒய்ஃபும் ஆனிவர்சரிக்கு PS5 வாங்கி கொடுத்திருக்காங்க. அதை பார்த்ததும் அவங்க செம்ம ஹாப்பி. கிஃப்ட பார்த்ததும் ஒரு குழந்தையாவே மாறிடுறாரு. ஒய்ஃபோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வேற வாங்குறாரு. கெவின் ஃபெல்சன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.